பாவம் போக்க நீங்கள் கழுவிப்படணும் அப்படின்னா நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். உங்கள் பாவங்கள் கர்த்தர் மன்னிச்சிட்டாருங்கிறது பெரிய ஆதாரமே ஞானஸ்தானங்கிறது முதல் புள்ளி தான். ஒரு புள்ளி வச்சு தான் இங்கே போட முடியும். அந்த புள்ளியை நீ வைக்கலன்னா வாழ்க்கையில் ஆவியை போட முடியாது. நான் ஏற்கனவே ஒரு வெளிப்படுத்தல சொன்னேன் ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி. ஞானஸ்தானம் வந்து நித்திய ஜீவனுக்கு முதல் அடையாளமே அதான். பூமியில் மறுபரப்பு நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்ன செஞ்சுங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனாலும் நீ என்னோட எப்போவும் நித்திய காலம் வாழ்ந்துருக்குன்னா ஞானஸ்தானம் தான் இருந்து முதல்ல அச்சார புள்ளி. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஞானஸ்தானத்துக்கு இங்கே பாவம் போக்கு முழு குடிச்சாயிட்டு கர்த்தரை மன்னிச்சிட்டார், அவங்களும் கழுவப்பட்ட அப்படின்னு முதல் அச்சாரமே நமக்கு என்னது, இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, இந்த முழுப்பு ஞானஸ்தானமா. எதுக்கு தாமதிக்கிறாய் என்று சொல்லி அனனியா பவுலை பற்றி கேட்டார். உடனே பார்த்தார், அம்மா நமக்கு எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவன், நமக்கே இயேசு தரிசனம் ஆயிட்டார்னா தாமதி ஒன்றும் இல்லை, என் பாவத்தை கர்த்தர் மனுஷன் ஞானசப்பட்டு உடனே ஊழியத்தில் செஞ்சிட்டாரு, இறங்கிட்டார். கர்த்தர் சோதனை உடனே தேவாலயத்தில் போய் ரசகம் பண்ணி கொண்டு இருந்தார். 10 வருஷம் வாசிங்கன்னா தெரியும்.